பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் மறுபடியும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நான் நினைக்கிறேன் 4ஆம் வசனம். அந்த 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பானே தவிர அப்பத்தினால மனுஷன் பிழைக்கிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் குறிப்பாக நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் பிரசங்கம் செய்து கொண்டு இப்போ சொற்ப காலமாக இப்போ ஒரு 10-12 செய்தியில் ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு பாவ சுபாவம். அந்த பாவம் இந்த வேத வாக்கியத்தில் திருப்பி மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே எங்கெல்லாம் பாவம் என்ற சொல்ல நீங்கள் காண்கிறீர்களோ 1-2 இடத்தை தவிர மற்ற இடங்களெல்லாம் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தவறான முறையில் அணுகினால் தவறான விளக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற முறையில் வாழ முடியாமல் போகும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அங்கு பாவ சுபாவத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய வெளிப்பாடு மனுஷனுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமானது. அப்போ அந்த வெளிப்பாடு தெரிந்தால்தான், அதுதான் மனுஷ குலத்தின் முதலாவது பிரச்சனை என்பதை மனுஷன் அறிந்தால்தான் அவன் கிறிஸ்துவின் சிலுவைக்கு போவான். கிறிஸ்துவின் சிலுவை அவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போவான். அப்போ இந்த 3 வெளிப்பாடுகளும் ரோமர் 6-7-8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் குறிப்பாக பாவ சுபாவத்தையும் அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அதனுடைய தாக்கங்கள் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எந்த மாதிரி கிறிஸ்தவன் எந்த மாதிரி இந்த பாவ சுபாவத்தினால் தாக்கப்படுகிறான் என்ற விவரங்கள் எல்லாவற்றையும் விவரமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 6:2 நாங்கள் முதல் போவோம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். இதுதான் ரோமர் 6:2. இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுவீராக. அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். அப்போ நாங்கள் இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த செய்தியில் நான் குறிப்பாக என்ன மாதிரி என்று சொன்னால்,
கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அநேகமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்பட முந்தி எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்தாலும் எதையும் சரியாக தங்களால் செய்ய முடியவில்லை என்பதை அவர்கள் மனதார ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தற்பொழுது தங்களால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், தாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருப்பதனாலும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் செய்யப்பட்டிருப்பதனாலும் மற்றது தாங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறபடியினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் தங்களில் இருப்பதனாலேயும் எதையும் தம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அபிப்பிராயம் அநேகமான கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது. அதாவது தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ இந்த சிந்தனை சாத்தானால் கொண்டு வரப்பட்ட சிந்தனை என்பதை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் தங்களால் எதுவும் முடியும் என்று தீர்மானித்து தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்த உடனடியாக அவர்கள் வழிகிடுகிறார்கள். இந்த மகாபெரிய வேலையை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியினாலே செய்யப்படுகிற வேலையை அவர்கள் தாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் செய்யப்பட்டாலும் நாம் வாழ வேண்டிய முறையை நம்முடைய பலத்தினால் வாழ முடியாது என்ற விஷயத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது திருப்பி இன்னொரு கவர்கள் என்ன மாதிரி என்று சொல்லிக்க, ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் செய்யப்பட்டாலும் நாம் வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய சுயபலத்தினால் வாழ முடியாது என்று கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கிக்கிற போதகர்கள் வந்து சொன்னால் அது அந்த விசுவாசிக்கு பெரும் துக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனையே ரோமர் 7ஆம் அதிகாரம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஆபிரகாமும் மாட்டுப்பட்டிருந்தான். எப்படி என்று சொன்னால், சாராள் ஆகாரை அப்புறப்படுத்த வேணும், இஸ்மவேலை அப்புறப்படுத்த வேணும், ஆவிக்குரியதும் மாம்சத்துக்குரியதும் ஒன்றாக இருக்க முடியாது, அனுப்ப வேணும் என்று சொன்ன உடனே அதனை தேவனும் உறுதிப்படுத்தினார். அப்போ அந்த செய்தியை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு பெரும் துக்கமாக இருந்தது. அப்போ மனுஷன் தான் நினைத்து தன்னுடைய பிரமாணங்களை ஏற்படுத்தி தன்னால் செய்யப்பட்ட விஷயங்கள் தவறு என்று மற்றவர்கள் சொல்லும் பொழுது அது அவனுக்கு பெரும் வேதனையையும் பெரும் துக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இதனைத்தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் குறிப்பாக இதை பற்றியே விவரமாக சொல்லுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு கஷ்டமான விஷயம். அப்போ ஆபிரகாமுக்கே அது கஷ்டமாக இருந்தால் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அது கஷ்டமாயிருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. என்றால் அவன் தன்னால் எதனையும் செய்ய முடியும் என்று சிந்திக்க அவன் விரும்புகிறான். கிறிஸ்தவன் தன்னால் எதையும் செய்ய முடியும். காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னிலே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னிலே இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கிறேன், ஆனபடியால் என்னால் எதுவும் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவன் சிந்திக்க விரும்புகிறான். அப்போ எப்படி அவன் தன்னுடைய சிந்தனை பிழை என்பதை அவன் அறிந்து கொள்ளுவான்?
இடவிடாமல் தோல்விகளை சந்திக்கும் பொழுது, ஆபிரகாம் மாதிரி இடவிடாமல் தோல்விகளை சந்திக்கும் வரைக்கும் அவனால் ஒரு பொழுதும் அந்த உண்மையை அறிய முடியாது. தன்னுடைய பலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை, மாம்ச பலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை, சுய பலத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை எப்போ ஒரு கிறிஸ்தவன் அறிவான்? தொடர்ச்சியான தோல்வியின் பின்பே அவன் அறிவான் தன்னுடைய மாம்ச பலம், தன்னுடைய சுய பலம், தன்னுடைய சுய சிந்தனை இல்லை எந்த விதமான பிரயோசனமும் இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்வான். சீக்கிரத்திலே அவன் அறிந்து கொள்வான். அவன் எவ்வளவு உண்மை உள்ளவனாக இருந்தால் என்ன, எவ்வளவு கடுமையாக அவன் முயற்சி செய்தால் என்ன, அவனுடைய தோல்விகள் அதிகமாய் வெளிப்படுத்தப்படும் என்பதை நிச்சயமாக அந்த கிறிஸ்தவன் அறிவானாக. ஏனென்று சொன்னால் தன்னுடைய சொந்த பலம், அதாவது பிசாசனுடைய பலத்துக்கு ஈடிணையற்ற, அதற்கு சமனாக இருக்க முடியாது. மனுஷனுடைய ஈவன் விசுவாசியினுடைய பலமும் பிசாசுகளுடைய பலத்துக்கு சமனாக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுய பலத்தில் தேவனுக்கேற்ற முறையில் வாழ முயற்சி செய்தவுடன், அதாவது தன்னுடைய பலம் காணாதென்ற உண்மையை தொடர்ச்சியான தோல்விகளின் மூலம் ஒரு கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளுவான். அப்போ நிச்சயமாக அந்த தோல்வி, அப்போ அதிகமான கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். ஏனென்று சொன்னால் கிரியைகள் தாங்கள் செய்கிற கற்பனைகள், தாங்கள் செய்கிற கட்டளைகள், தாங்கள் செய்கிற வழிகள் மூலம் வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்து 15 நிமிடம் ஒரு நாள் ஜெபம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுகிறவன் இப்போ அதனை 30 நிமிடம் ஆக்குறான். இது யார் செய்த கட்டளை? விசுவாசி தன்னுடைய சொந்த பலத்தினால, தன்னுடைய சொந்த பலத்தினால அந்த கிரியையில் ஈடுபட்டு தனக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். அப்போ 15 நிமிஷம் ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒரு விசுவாசி தனக்கு தோல்வி ஏற்பட்டு கொண்டு வருகிறதை அறிந்தவுடன் அவன் தேவனிடத்திலே அவ்வளவு உடனடியாக அவன் திரும்ப மாட்டான். தன்னுடைய கிரியைகளிலே அவன் நாட்டம் கொண்டு இன்னும் அதிகமாய் 15 நிமிஷம் நான் கூடுதலாக செய்து 30 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணினால் தேவன் எனக்கு விடுதலை தருவார், தேவன் இந்த தோல்வியிலே இருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சிந்தனையை அநேகமான கிறிஸ்தவர்களிடம் அந்த சிந்தனை உண்டு. மற்றது 5 அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் 5 அதிகாரத்துக்கு பதிலாக 10 அதிகாரத்தை அவன் கூட்டுகிறான். இது அவன் தன்னுடைய சுய சிந்தனையிலே ஏற்படுத்தி தன்னுடைய இருதயத்தில் கற்பம் தரித்த சிந்தனையே தவிர தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட சிந்தனை அல்ல, தேவனுடைய வழியும் இல்லை என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். தசம பாகத்தை நான் சபைக்கு கூட கொடுத்தால் என் பிரச்சனையில இருந்து நான் விடுதலை ஆகலாம் என்று சொல்லி தசம பாகத்தை அவன் கூட்டுகிறான். அப்ப இதுகளை செய்கிறது தவறோ என்று கேட்டால் இல்லை, அது நிச்சயமாக அதனாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் பாவத்திலே இருந்து அவன் ஒரு பொழுதும் விடுதலை அடைய முடியாது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவிக்குரிய கிரியைகள் தவறு என்று நான் சொல்லவில்லை. அந்த ஆவிக்குரிய கிரியைகளை செய்யும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதே நேரம் பாவத்தை வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலைமையிலே அந்த கிறிஸ்தவன் இருக்கிறான். காரணம் அப்படியல்ல, அந்த கிரியைகளினால வெற்றி பெற சொல்லவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் சிலுவையில் செய்து முடித்தது தான் சத்தியம். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிந்து அதை விசுவாசித்து
அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பாவத்தில் இருந்து விடுதலை அடையலாமே தவிர கிரியைகளை கூட்டினதுனாலும் பிரமாணங்களை ஏற்படுத்தினதுனாலும் தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட பிரமாணங்களாலும் தன்னாலே ஏற்படுத்தப்பட்ட கட்டளைகளினாலும் ஒரு பொழுதும் மனுஷன் பாவத்திலே இருந்து ஒரு விசுவாசி பாவத்திலே இருந்து விடுதலை அடைய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை. அப்போ ஏதோ ஒரு வழியில் அவன் இந்த மாதிரி கிரியைகளை செய்து கொண்டு பாவத்தில் இருந்து தான் விடுதலை அடையலாம். ஏனென்று சொன்னால் இந்த விஷயத்தில் தான் ஒரு விசுவாசி அதிகமாக குழப்பப்படுகிறான். அநேகமான விசுவாசிகளுடைய குழப்பத்துக்கு காரணமே இது. அது என்னென்று சொன்னால் ஒரு வழியினால் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதாவது வேதத்தை படிப்பதனாலும் தசம பாகத்தை கூடுதலாக கொடுப்பதனாலும் ஜெபம் செய்வதனாலும் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அப்போ ஒரு பக்கத்தாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், இன்னொரு பக்கத்தினாலே அவன் படுதோல்வி அடைகிறான். அப்போ இது அவனுக்கு பலத்த குழப்பத்தை ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மை என்ன என்று சொன்னால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேணும். சத்தியத்தை அறிந்து சத்தியம் மூலமாகவே அவன் விடுதலையாக வேணுமே தவிர தன்னுடைய சுய முயற்சிகளாலும் தன்னுடைய கட்டளைகளினாலும் ஒரு பொழுதும் வெற்றி அடைய முடியாது, பாவத்திலே இருந்து வெற்றி அடைய முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிலைமை மோசமாகும். பாதகமான நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமான கிரியைகளை அவன் செய்வான். இதுவே தற்போதைய கிறிஸ்தவர்களுடைய அவல நிலை என்பதை நான் மறுபடியும் தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்களே அவர்கள் செய்கிற பாரதூரமான பிழை என்ன என்று சொன்னால் தாங்களே பரிசுத்தப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அப்போ தங்களுடைய பரிசுத்தப்படுத்தும் பொழுது தோல்வி ஏற்படும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக தாங்களே பரிசுத்தப்படுத்தி கிரியைகள் மூலம் கட்டளைகள் மூலம் தங்களை பரிசுத்தப்படுத்தலாம் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இன்னொரு பக்கம் மகாபெரும் தோல்விகளை ஆவிக்குரிய தோல்விகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இது அவர்களுக்கு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கிறது. இதுதான் பவுல் அப்போஸ்தலருக்கு மேற்பட்ட பிரச்சனை. இதன் நிமித்தம்தான் ரோமர் 7ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமைதான் அநேகமான கிறிஸ்தவர்களுடைய அவல நிலை. தற்போதைய அவல நிலை இதுதான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ வேணும், நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கே தெரியும். நமக்கு தெரியாதென்ற ஒரு உண்மையை முதலாவதாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ இது பற்றி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சில மிக முக்கியமான வேத வாக்கியங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே இதுகள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு நமக்கு உதவி செய்வாரே தவிர வேறு எந்த வழியாலும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அதை ஒரு பொழுதும் செய்ய முடியாது என்பதை அவர் 1 கொரிந்தியர் 2:10-12 தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி முதல் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் என்ன மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதை தீர்மானிக்கிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் அதை தீர்மானிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கிரகத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் நான் நினைக்கிறேன் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு ஒருக்கா போகணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால்,
கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால உங்களை விலைக்கு வாங்கி உள்ளாரே. அவர் கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரம், உங்களுடைய சரீரம் ஆருடைய சரீரம்? அது தேவனுடைய சரீரம். உங்களுடைய ஆவி யாருடைய ஆவி? அது தேவனுடையது. அப்போ உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா எல்லாம் தேவனுக்குரியது. அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கு வாங்கி உள்ளார். ஆனபடியினால உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கிரயத்து கொள்ளப்பட்டீர்களே, விலை கொடுத்து நீங்கள் வாங்கப்பட்டீர்களே. பரிசுத்த இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்களே. அடிமை சந்தையில உங்களை வாங்கினாரே. ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என்ன மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதை பரிசுத்த ஆவியானவரே தீர்மானிக்க வேணுமே தவிர நான் அல்ல, விசுவாசியாகிய நான் அல்ல என்பதை முதல் கண் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 6:20 அதை உறுதிப்படுத்துகிறது. அந்த வேலையை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனபடியால் பரிசுத்த ஆவியானவர் அவரே நீங்கள் எப்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதை அவர் தீர்மானிப்பார். அப்போ உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கற்பம் தரிக்க வேண்டும். அவர் சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சுய பலங்களில் ஏற்படுகிற சிந்தனை எல்லாம் நிராகரிக்கப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 1 கொரிந்தியர் 2:10-12 பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நமக்கோ யார் சொல்றது? பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் மிக முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் இந்த தங்களை பரிசுத்தப்படுத்துகிற விஷயத்திலே எவ்வளவு அவதானமாக இருக்க வேணும். தங்களை பரிசுத்தம் செய்ய ஒரு காலமும் வெளிக்கிடக்கூடாது. அது பரிசுத்த ஆவியானவற்றை வேலை. அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை நான் விலை கொடுத்து வாங்கினனே என்று சொல்கிறார். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 2:10-12 சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை அதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறதற்கு முற்று முழுதும் தகுதியானவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை பற்றி வெளிப்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியானவரே பொருத்தமானவர் என்பதை ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தேவனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். திருத்துவத்திலே அவர் ஒரு அங்கத்தவராக இருக்கிறார். மனிதனோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். மனுஷனோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார். 11ஆம் வசனத்தில், மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்போ மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுடைய ஆவியில் சொல்லப்படுகிற விஷயங்களை அறிய முடியும்.
ஏன்னால் ஒரு மனுஷனுடைய ஆவி இன்னொரு மனுஷனுடைய ஆவி என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி அறிய முடியும். அப்போ மனுஷனுடைய ஆவியினால் இன்னொரு மனுஷனுடைய ஆவியை நாங்கள் அறிய முடியும். அடுத்தது அறியும். ஆனால் தேவனுக்குரியதை ஒரு பொழுதும் அறியும். இதை மறுபடியும் இதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், மனுஷ ஆவியினாலே இன்னொரு மனுஷ ஆவியை அறிந்து கொள்ளலாமே தவிர ஒரு பொழுதும் தேவனுக்குரிய இதையும் அறிந்து கொள்ள இயலாது. தேவனுக்குரியதை அறிய வேணுமாயிருந்தால் அது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த வேணும். தேவனுக்குரியதுகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் பொழுது அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ள அதை வெளிப்படுத்த வேணும். அப்பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ளலாம் என்றதை நாம் அறிய வேண்டும். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ மனுஷன் தன்னுடைய கெட்டுத்தனத்தினாலோ அல்லது விஞ்ஞான ஆராய்ச்சிகள் மூலமாகவோ அல்லது மனுஷனுடைய நியாயப்படுத்துதல் மூலமாகவோ ஒரு பொழுதும் தேவனை கற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ தேவனுடைய ஆவியே அதனை வெளிப்படுத்த முடியுமே தவிர மனுஷனுடைய விஞ்ஞான அறிவும் மனுஷனுடைய நியாயப்படுத்துதலும் மனுஷனுடைய கெட்டித்தனத்தின் மூலமும் தேவனை கற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார் 12ஆம் வசனத்தில், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். உலகத்தின் ஆவி என்ன? சாத்தானுடைய ஆவி. உலகத்தினுடைய ஆவி சாத்தானுடைய ஆவி. தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. அப்போ இந்த வழி மூலமாகத்தான் நாங்கள் தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம். அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். விசுவாசியாக மாறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர்தான் இந்த விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ நான் சொல்லுகிறது என்ன? அதாவது என்ன மாதிரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் என்ன மாதிரி நாம் வாழ வேணும் என்பதையும் அவரே தீர்மானித்திருக்கிறார். அப்போ அவர் தீர்மானித்திருக்கிற விஷயத்தை நமக்கு வெளிப்படுத்த வல்லவர் பரிசுத்த ஆவியானவரே தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய சொந்த பலத்தினால ஒரு பொழுதும் அதுகளை செய்ய முடியாது. அப்போ மனுஷன் தன்னுடைய சிந்தனையில் வழிகிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்த ஒரு பொழுதும் வெளிக்கிடக்கூடாது என்பதுதான் இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம். 1 கொரிந்தியர் 2:10-12 மனுஷரே, விசுவாசிகளே, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். உங்களுக்கு வெளிப்படுத்தல் பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் தர முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஆவி இன்னொரு ஆவியை அறிய முடியுமே தவிர தேவனுடைய ஆவியோ ஒரு பொழுதும் அறிய முடியாது. தேவனை பற்றி அறிய முடியாது. அப்போ தேவனை பற்றி அறிவதற்கு தேவனுடைய ஆவி உங்களுக்கு வெளிப்படுத்த வேணும். அப்போ அது விசுவாசியான பிறகு பரிசுத்த ஆவி நமக்குள்ள தரப்பட்டு அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் வெளிப்பாடுகளை நாங்கள் பெறுகிறோம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது மிகவும் முக்கியமான விஷயம். இதனை பற்றி இன்னும் அறிந்து கொள்வதற்கு அது வரைக்கும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.